ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையில் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். என்னோட கூட நீங்களும் இணைந்து கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நாம் ஜெபிக்கலாம். பரிசுத்தம் உள்ள பிதாவே, இந்த நல்ல காலை நேரத்துக்காய் நன்றி. நாங்கள் இணைந்து உம்மை பாடி மகிமைப்படுத்த போகிறோம். தூரத்திற்கும் சமீபத்திற்கும் தேவனாய் இருக்கிறவர். நாங்கள் ஆங்காங்கே இருந்தாலும் கூட உடைய பிள்ளைகளாக நாங்கள் இருக்கிற இடத்துல தேவனுடைய பிரசன்னம் எங்களை நிரப்புவதாக, உடைய வல்லமை எங்களை நிரப்புவதாக. நாங்கள் பாடும் பொழுது நீர் மீட்டுக் கொண்ட உதடுகள் கம்பீரித்து பாடற்றும். நாங்கள் என்னென்ன வார்த்தைகளை இந்த பாடல் ஆராதனையில் நாங்கள் அறிக்கை செய்கிறோமோ அத்தனை வார்த்தைகளையும் கர்த்தர் எங்களுடைய வாழ்க்கையில் நிறைவேற்ற வல்லவர் என்று விசுவாசித்து பாடி ஆராதிக்கிறோம். உடைய பிரசன்னம் எங்களை நிரப்புவதாக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனோட நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். ஜெபமே ஜெபமே ஜெயத்தை தந்திடும் ஜெபமே. வேதத்திலையும் சரித்திரங்களிலையும் ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான சாட்சிகளை நாம் கேள்விப்படுகிறோம். அத்தனை பிரச்சனைகளுக்கும் முற்றுப்புள்ளி வைத்தது ஜெபம்தான். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த கால சூழ்நிலைகளிலே நம்முடைய பிரச்சனைகளுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வேண்டுமா? நம்முடைய தொந்தரவுகளுக்கும் நம்முடைய வேதனைகளுக்கும் வியாதிகளுக்கும் ஒரு முற்றுப்புள்ளி வேண்டுமா? ஜெபம்தான் வழி. ஜெபிக்கிறவன் ஜெயம் பெறுவான். ஜெபிக்கிறவன் மேற்கொள்வான். ஜெபிக்கிறவன் சோதனைகளிலிருந்து தப்பித்துக் கொள்ளப்படுவான். ஆகையால் என்னோட கூட நீங்களும் இணைந்து கர்த்தரை மகிமைப்படுத்தி ஜெபமே ஜெபமே ஜெயத்தை தந்திடும் ஜெபமே என்று பாடுவோம். ஜெயத்தை தந்திடும் ஜெபமே. சேர்ந்து கைகளை தட்டி ஜெபமே ஜெபமே ஜெயத்தை தந்திடும் ஜெபமே. முடியாதது ஒன்றுமில்லை, ஜெபந்தான் ஜெயம் தருமே. முடியாதது ஒன்றுமில்லை, ஜெபித்து ஜெயம் பெறுவே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா Hallelujah, 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 hallelujah. ஜெபமே ஜெபமே ஜெயத்தை தந்திடும் ஜெபமே. ஜெபமே ஜெபமே ஜெயத்தை தந்திடும் ஜெபமே. இரும்பு தாழ்பால்களை முறித்து போடும் ஜெபம். இரும்பு தாழ்பால்களை முறித்து போடும் ஜெபம். வெண்கல கதவை உடைத்து நொறுக்கும் வல்லமையுள்ள ஜெபம். விசுவாசிக்கிறவர்கள் வெண்கல கதவை உடைத்து நொறுக்கும் வல்லமையுள்ள ஜெபம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா hallelujah 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 hallelujah. ஜெபமே ஜெயத்தை தந்திடும் ஜெபமே. விசுவாசத்து ஜெபமே ஜெபமே ஜெயத்தை தந்திடும் ஜெபமே. இரும்பு தாழ்பாள்களை முறிக்கிறவர், வெண்கல கதவுகளை உடைக்கிறவர். கோரேசின் வலதுகரத்தை பிடித்து சொல்லுகிறார், நான் உனக்கு முன்னே சென்று கோணலானவைகளை செவ்வையாக்குவேன், கரடு முரடானவைகளை சமமாக்குவேன். வெண்கல கதவுகளை உடைத்து இரும்பு தாழ்பாள்களை முறித்து அந்த காலத்தில் இருக்கிற பொக்கிஷங்களையும் ஒளிப்பிடத்தில் இருக்கிற புதையல்களையும் உனக்கு தருவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். விசுவாசிக்கிறவங்க சொல்லுங்க, போராடி ஜெபிக்கும் பொழுது ஜெயத்தை இந்த ஜெபம் தந்திடும். பேய்களை விரட்டி நோய்களை அகற்றும் வல்லமை உள்ள ஜெபம் என்பதை நாம் விசுவாசித்து பாடலாம். போராடி ஜெபிக்கும் போது ஜெயத்தை தந்திடும் ஜெபம். போராடி ஜெபிக்கும் போது கர்த்தர் தருவார், நிச்சயம் ஜெயம் தருவார். பேய்களை ஓட்டி நோய்களை அகற்றும் வல்லமையுள்ள ஜெபம்.
நோய்களை அகற்றும் வல்லமையுள்ள ஜெபம். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஜெபமே ஜெபமே ஜெயத்தை தந்திடும் ஜெபமே. விசுவாசிக்கிறவர்கள் என்னோடு கூட இணைந்து நான் ஜெபிப்பேன், நான் ஜெபித்தது வந்து சேரும். ஜெபத்தை கேட்கிறவரே மாம்சமான யாவரும் உன்னிடத்தில் வருவார்களாக என்று சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்லுகிறார். எத்தனை பேர் சொல்லுகிறீர்கள், நான் விசுவாசத்தோடு ஜெபித்துக் கொண்டிருக்கிற அத்தனை காரியங்களுக்கும் கர்த்தர் சீக்கிரமாக பதில் கொடுப்பார். பயங்கரமான குழியிலிருந்து நாங்கள் ஜெபிக்கிறோம், உளையான சேற்றிலிருந்து ஜெபிக்கிறோம், பூட்டப்பட்ட அறைகளிலிருந்து நாங்கள் ஜெபிக்கிறோம், நெருக்கடி நேரத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபம் வீணாய் போகாது. நாங்கள் கர்த்தரை நோக்கி கேட்டுக்கொண்டது நிச்சயமாய் வரும். நான் ஜெபித்தது அவரால் வரும். விசுவாசத்தோடு மீண்டும் ஒரு விசை கரங்களை தட்டி ஜெபமே ஜெபமே ஜெயத்தை தந்திடும் ஜெபமே 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 ஜெயத்தை தந்திடும் ஜெபமே. சர்ப்பங்கள் தேள்களையும் மீதித்து போடும் ஜெபம். சர்ப்பங்கள் தேள்களையும் மீதித்து போடும் ஜெபம். சிங்கத்தின் வாயை அடைக்கும் ஜெபமே வல்லமையுள்ள ஜெபம். விசுவாசத்தோடே சிங்கத்தின் வாயை அடைக்கும் ஜெபமே வல்லமையுள்ள ஜெபம். ஹல்லேலூயா 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 ஆமென். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஜெபமே ஜெபமே ஜெயத்தை தந்திடும் ஜெபமே ஜெபமே எங்கள் ஜெபமே ஜெயத்தை தந்திடும் ஜெபமே. முடியாதது முடியாதது ஒன்றுமில்லை, ஜெபம்தான் ஜெயம் தருவே. கர்த்தாவே முடியாதது ஒன்றுமில்லை, ஜெபித்து ஜெயம் பெறுவேன். ஹல்லேலூயா 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 ஹல்லே. கரங்களை தட்டி பாடுவோம். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஜெபமே ஜெபமே ஜெயத்தை தந்திடும் ஜெபமே 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 ஜெயத்தை தந்திடும் ஜெபமே. முடியாதது ஒன்றுமில்லை, ஜெபித்து ஜெயம் பெறுவே. தேவரீ நீ சகலத்தையும் செய்ய வல்லவர். நீ செய்ய நினைத்தது தடைபடாது. நாங்கள் உம்மிடத்தில் விசுவாசத்தோடு கேட்கிறோம். எப்பொழுது இந்த சூழ்நிலைகள் மாறும் என்று காத்திருக்கிறோம். விசுவாசத்தோடு நாங்கள் அறிக்கை பண்ணுகிறோம். நாங்கள் ஜெபித்துக் கொண்டு இருக்கிறோம். நீர் எங்களுக்கு பதில் தருவே, நீர் எங்களுக்கு பதில் தருவே. நாங்கள் ஜெபிக்கிறது வீணாய் போகாது. ஆங்காங்கே சிறு கூட்டங்களாக, ஆங்காங்கே நாங்கள் டெலிபோன் கான்ஃபரன்ஸ் கால்ஸ்ல தினம் தினம் நாங்கள் ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம். தனி ஜெபங்கள் பெருகிக் கொண்டிருக்கிறது, குடும்ப ஜெபங்கள் பெருகிக் கொண்டிருக்கிறது. ஆண்டவரே, டெலிபோன் பிரேயர்ஸ் பெருகிக் கொண்டிருக்கிறது. இவை எல்லாவற்றிற்கும் ஒரு பதில் உண்டு என்று விசுவாசிக்கிறோம். நிச்சயமாக இந்த நாட்கள் எழுப்புதலை நோக்கி நகரும் என்று விசுவாசிக்கிறோம். நாங்கள் ஜெபித்ததை நீர் தருவீர் என்று விசுவாசிக்கிறோம். என்னோடு கூட கரங்களை சேர்ந்து உயர்த்தி சொல்லுங்க. முடியாதது ஒன்றுமில்லை, ஜெபித்து ஜெயம் பெறுவேன். முடியாதது ஒன்றுமில்லை, ஜெபித்து ஜெயம் பெறுவே. முடியாதது ஒன்றுமில்லை, ஜெபித்து ஜெயம் பெறுவே. கரங்களை அசைத்து ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா
உங்களுடைய கிருபை. இத்தனை நாட்களும் உலகமே ஸ்தம்பித்து போயிருக்கிற இத்தனை நாட்களும் நாம் ஜீவனோடு இருக்கிறோம் என்று சொன்னால், நாம் உயிரோடு இருக்கிறோம் என்று சொன்னால் அது அவருடைய கிருபை. எத்தனை பேர் சொல்றீங்க, நாங்கள் இருப்பது உடைய கிருபை, நான் வாழ்வது உடைய கிருபை, என் குடும்பம் காப்பாற்றப்பட்டு இருப்பது உடைய கிருபை என்று சொல்லுகிறவங்க, அந்த கிருபையை உணர்ந்து நான் உயிரோடு இருந்து நான் சாவாமல் பிழைத்திருந்து உங்களுடைய அதிசயங்களை விவரிப்பேன் என்று சொல்லுகிறவர்கள் என்னோடு சேர். உங்க கிருபை இல்லாம வாழ முடியாதையா, உங்க கிருபை இல்லாம வாழ தெரியாதையா. கரங்களை உயர்த்தி, தகப்பனே உங்க கிருபை இல்லாம எங்களால வாழ முடியாது, உங்க கிருபை இல்லாம எங்களால வாழ தெரியாது ஆண்டவரே. நான் நிற்பதும் உங்க கிருபைதான், நான் நிலைப்பதும் உங்க கிருபைதான். உங்க கிருபை இல்லாம வாழ முடியாதையா, உங்க கிருபை இல்லாம வாழ தெரியாதையா, உங்க கிருபை இல்லாம வாழ முடியாதையா, உங்க கிருபை இல்லாம வாழ தெரியாதையா. நான் நிற்பதும் உங்க கிருபைதான், நான் நிலைப்பதும் உங்க கிருபைதான், நான் நிற்பதும் உங்க கிருபைதான், நான் நிலைப்பதும் உங்க கிருபைதான், நான் நிற்பதும் நிலைப்பதும் உங்க கிருபைதானப்பா, நான் நிற்பதும் நிலைப்பதும் உங்க கிருபைதானப்பா. உங்க கிருபை இல்லாம வாழ முடியாதையா, உங்க கிருபை இல்லாம வாழ தெரியாதையா. ஒவ்வொரு நாளும் நாங்கள் எழும்புவதே அவருடைய கிருபைதான். ஒரு புதிய நாள் பிறக்கிறது என்று சொன்னால் அது அவருடைய கிருபைதான். நாம் அப்படிப்பட்ட காலையில் எழும்பும் பொழுது அவருடைய கிருபை என்னை தாங்குகிறது. கர்த்தாவே ஒரு கிருபை காலையில் ஒரு புதியதாய் இருக்கிறது. காலை எழுந்தவுடன் புது கிருபை தாங்குது, வாழ்நாள் முழுவதும் மகிழ்ச்சிக்குள்ளே நடத்துது. காலை எழுந்தவுடன் புது கிருபை தாங்குது, வாழ்நாள் முழுவதும் மகிழ்ச்சிக்குள்ளே நடத்துது. நிர்மூலமாகாமலே இதுவரை காத்தீரையா, பலவீன நேரங்களில் உன் கிருபை தாங்கினதையா. என் அரணே, என் கோட்டையே, உயர்ந்த அடைக்கலம் நீரே. சரி சொல்லுவோம். என் அரணே, என் கோட்டையே, உயர்ந்த அடைக்கலம் நீரே. உங்க கிருபை இல்லாம வாழ முடியாதையா, உங்க கிருபை இல்லாம வாழ தெரியாதையா. எப்பக்கம் நெருக்கப்பட்டு ஒடுங்கி நானும் போவதில்லை, கிருபை மேல் கிருபை தந்து காலூன்றி நடக்க செய்தி. எப்பக்கம் நெருக்கப்பட்டு ஒடுங்கி நானும் போவதில்லை, கிருபை மேல் கிருபை தந்து காலூன்றி நடக்க செய்தி. மான்களின் கால்களை போல திடனாய் ஓட செய்தீரே. உயர்ந்த ஸ்தலங்களில் என்னை
கோட்டையே, உயர்ந்த அடைக்கலம் நீரே. என் அரணே, என் கோட்டையே, உயர்ந்த அடைக்கலம் நீரே. சேர்ந்து பாடுங்க. உங்க கிருபை இல்லாம, உங்க கிருபை இல்லாம வாழ முடியாது, முடியாதையா. உங்க கிருபை இல்லாம வாழ தெரியாதையா. உம்மைத்தான் நம்பியிருக்கிறோம், உம்மையன்றி யாரும் இல்லையப்பா. நாங்க உம்மைத்தான் நம்பியிருக்கிறோம், உம்மையன்றி யாரும் இல்லையப்பா. அற்புதம் செய்யுங்கப்பா எங்க வாழ்க்கையில, எதிர்பார்த்து காத்திருக்கோம் ஏசப்பா. சொல்லுமா, அற்புதம் செய்யுங்கப்பா எங்க வாழ்க்கையில, என்று எதிர்பார்த்து காத்திருக்கோம் ஏசப்பா. உம்மைத்தான் நம்பியிருக்கிறோம், உம்மையன்றி யாரும் இல்லையப்பா. நாங்க உம்மைத்தான் நம்பியிருக்கிறோம், உம்மையன்றி யாரும் இல்லையப்பா. தேசமெல்லாம் மகா பெரிய வாதை உண்டாயிற்று தாவீதின் நாட்களிலே. அந்த வாதையின் நாட்களிலே தாவீது இப்படியாய் சொல்லுகிறான், மகா பெரிய சங்காரம், மகா பெரிய வாதை, பல்லாயிரக்கணக்கான பேர் மரித்து போனார்கள். அப்பொழுது சொல்லுகிறான், நாம் இப்பொழுது மனுஷருடைய கைகளில் அல்ல, தேவன் கைகளில் விழுவோமாக. அவர் மனமிறங்குவார், ஒருவேளை அவர் மனமிறங்குவார். நாம் கர்த்தருடைய கைகளில் விழுந்து கிடக்கும் போது, கர்த்தருடைய பாதத்தில் விழுந்து கிடக்கும் பொழுது, இந்த சூழ்நிலைகள் மாறும் என்று எதிர்பார்த்து காத்திருக்கிறோம். ஆண்டவரே, யாரை நாங்கள் நம்பக்கூடும், யாரை நாங்கள் எதிர்பார்க்க கூடும், யார் எங்களை காப்பாற்றக்கூடும்? உம்மை அன்றி ஒருவரும் இல்லை என்று சொல்றவங்க என்னோடு சேர்ந்து சத்தமா உம்மைத்தான் நம்பி இருக்கிறோம், உம்மை அன்றி யாரும் இல்லை, அற்புதம் செய்யுங்கப்பா என்று எதிர்பார்த்து காத்து கிடைக்கிறோம், உம்மையே நம்பி இருக்கிறோம் என்று பாடுவோம். உம்மைத்தான் நம்பி இருக்கிறோம், உம்மையன்றி யாரும் இல்லையப்பா. நாங்க உம்மைத்தான் நம்பி இருக்கிறோம், உம்மையன்றி யாரும் இல்லையப்பா. அற்புதம் செய்யுங்கப்பா, அற்புதம் செய்யுங்கப்பா எங்க வாழ்க்கையில என்று எதிர்பார்த்து காத்திருக்கோம் ஏசப்பா. அற்புதம் செய்யுங்கப்பா எங்க வாழ்க்கையில எதிர்பார்த்து காத்திருக்கோம் ஏசப்பா. நீங்க தான் ஏதாவது செய்யணும் என்று முகத்தை நோக்கி காத்திருக்கோம் ஏசப்பா. நீங்க தான் ஏதாவது செய்யணும், உங்க முகத்தை நோக்கி காத்திருக்கோம் ஏசப்பா. நீ சொன்ன வார்த்தையை பிடித்து கொண்டு, நீ சொன்ன வார்த்தையை பிடித்து கொண்டு உங்க முகத்தையே நோக்கி இருக்கிறோம். அற்புதம் செய்யணும்னு சொல்லி முகத்தையே நோக்கி இருக்கிறோம். கைகளை கூப்பி அற்புதம் செய்யுங்கப்பா எங்க வாழ்க்கையில என்று எதிர்பார்த்து காத்திருக்கோம் ஏசப்பா. அற்புதம் செய்யுங்கப்பா எங்க வாழ்க்கையில என்று எதிர்பார்த்து காத்திருக்கோம் ஏசப்பா. உம்மைத்தான் நம்பியிருக்கிறோம், உம்மையன்றி யாரும் இல்லையப்பா. அல்லேலூயா. உம்மைத்தான் நம்பியிருக்கிறோம், உம்மையன்றி யாரும் இல்லை.
இந்த உலகமே உம்மைத்தான் நோக்கி கொண்டிருக்கிறது. தேவன் ஒருவர் உண்டென்பதை அனைவரும் அறிவோம். எங்கள் கர்த்தராக இயேசு கிறிஸ்து எங்களை விடுவிக்க முடியும் என்பதை அறிவோம். ஒரு விசை மனமிறங்கும். எங்கள் தேசங்களிலே உம்முடைய கைகள் நீட்டப்படுவதாக, உம்முடைய ஆசீர்வதிக்கும் கரங்கள் நீட்டப்படுவதாக, மனதுருக்கத்தின் கரம் நீட்டப்படுவதாக, பரிந்து பேசும் கரம் நீட்டப்படுவதாக, சிலுவையிலே எங்களுக்காக அடிகள் பட்ட இரத்தத்தை சிந்தின அந்த கரங்கள் நீட்டப்படுவதாக, வியாதிகள் மாறுவதாக, வாதைகள் நிறுத்தப்படட்டும். ஆண்டவரே, ஒரு விசை இறங்கும், ஒரு விசை இறங்கும். எங்கள் அக்கிரமங்களை எங்கள் பேரில் சுமத்தாதபடிக்கு ஒரு விசை இறங்குவீராக. உம்முடைய முகத்தை நோக்கி காத்திருக்கிறோம், உம்முடைய முகத்தையே எதிர்பார்த்திருக்கிறோம். நீங்க தான் ஏதாவது செய்ய வேண்டும் என்று உம்மையே நோக்கி காத்திருக்கிறோம். உதவி செய்யும் ஆண்டவரே, ஒத்தாசை அனுப்பும் ஆண்டவரே, தயவு செய்யுங்க ஆண்டவரே, அற்புதம் செய்யுங்க. கரங்களுக்குள்ள தாழ்த்திருக்கிறோம், உம்முடைய பாதத்துல விழுந்து கிடக்கிறோம். சமாதானமே இல்லாமல் எங்கள் தேசங்கள் பாழடைந்து கிடக்கின்றன. சமாதானமே இல்லாமல் குடும்பங்கள் இந்த நாளிலே கிடக்கின்றன. கர்த்தர் இறங்குவீராக. சமாதானத்தின் தேவன் கிருபையையும் சமாதானத்தையும் குடும்பங்களிலே நதியாய் பெருக செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, இந்த நாளிலும் கூட உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். நாம் இந்த நேரத்தில் தியானத்துக்கென்று இந்த வார்த்தைகளை நாம் எடுத்துக்கொள்ளப் போகிறோம். சங்கீதம் 122 7ஆம் வசனம். உன் அலங்கத்திற்குள்ளே சமாதானமும் உன் அரமனைக்குள்ளே சுகமும் இருப்பதாக. உன் அலங்கத்திற்குள்ளே சமாதானமும் உன் அரமனைக்குள்ளே சுகமும் இருப்பதாக. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையிலும் முக்கியமான 2 காரியம் ஒன்று உண்டு. என்ன என்று சொன்னால், ஒன்று சமாதானம், இன்னொன்று சுகம். இந்த உலகமே எதை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறது? அதிகமான பணம் எதற்காக செலவிடப்படுகிறது என்று சொன்னால், ஒன்று மனிதனுக்கு சமாதானம் தேவை, இன்னொன்று மனிதனுக்கு சுகம் தேவை. மருத்துவ செலவுகளுக்காக கோடிக்கணக்கான பணங்கள் ஒவ்வொரு வருஷங்களும் செலவிடப்படுகின்றன. இன்னொன்று சமாதானம், எங்கேயாவது நிம்மதி கிடைக்குமா, கொஞ்சம் மனதிற்கு சந்தோஷம் கிடைக்குமா என்று சொல்லி அதற்கும் கோடிக்கணக்கான பணங்கள் ஒவ்வொரு வருஷமும் செலவிடப்படுகின்றன. ஆகையால் இந்த வசனம் சொல்லுகிறது, ஒவ்வொரு மனுஷனுடைய வாழ்க்கையிலையும் உள்ள அத்தியாவசிய தேவையான இந்த 2 காரியங்களையும் கர்த்தர் இந்த நாளிலே நம் சபைக்கும் கேட்கிற ஒவ்வொருவருக்கும் இதை வாக்கு பண்ணுகிறார். உன் அலங்கத்திற்குள்ளே சமாதானமும் உன் அரமனைக்குள்ளே சுகமும் இருப்பதாக என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, சமாதானத்திற்காகவும் சுகத்திற்காகவும் நாம் எங்கெங்க ஓடி அலைய வேண்டாம். கர்த்தரை நாம் சார்ந்திருக்கும் பொழுது நம்முடைய அலங்கத்திற்குள்ளே, நம்முடைய காம்பவுண்டுக்குள்ளே கர்த்தருடைய சுகம் இருக்கும், சமாதானம் இருக்கும். நம்முடைய வீட்டிலே கர்த்தருடைய சுகம் இருக்கும், கர்த்தருடைய சமாதானம் இருக்கும். சங்கீதம் 34ஆம் சங்கீதம் 14ஆம் வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, தீமையை விட்டு விலகி நன்மை செய், சமாதானத்தை தேடி அதை தொடர்ந்து கொள் என்று சொல்லுகிறார். இந்த நாட்கள் நாம் அமர்ந்திருக்கும் நாட்களாக இருக்கின்றன, நாம் வீட்டில் தங்கி இருக்கும் நாட்களாக இருக்கின்றன. நம்முடைய குடும்பத்தோடு நேரத்தை அதிகமாய் செலவழிக்கிறோம், நம்முடைய பிள்ளைகளோட நேரத்தை அதிகமாய் செலவழிக்கிறோம், நல்ல ஓய்வெடுக்கிறோம், நல்ல காரியங்கள் ஜெபிக்க நல்ல நேரம் கிடைக்கிறது, வேதம் வாசிக்க நல்ல நேரம் கிடைக்கிறது. ஆனால் இந்த நாட்களில் கர்த்தர் சபையை குறித்து உணர்த்தும் ஒரு வார்த்தை என்னவென்று சொன்னால், நாம் எதை தேட வேண்டுமாம்? சமாதானத்தை தேட வேண்டும் என்று வசனம் சொல்லுகிறது. சங்கீதம் 34:14 வசனம் இப்படியே சொல்லுகிறது, தீமையை விட்டு விலகுங்கள், நன்மை செய்யுங்கள், சமாதானத்தை தேடி அதை தொடர்ந்து கொள்ளுங்கள். ஆகையால் இந்த நாட்களிலே நம்முடைய சிந்தையிலே நாம் வைக்க வேண்டிய ஒன்று, இந்த நாட்களில் நாம் எதை பெற்றுக் கொள்கிறோம் என்பதில் முக்கியமான ஒரு காரியம் என்னவென்று சொன்னால், நாம் சமாதானம் நிறைந்தவர்களாக வாழ வேண்டும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, சமாதானத்தை தேட வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது, அதை தொடர்ந்து தேட வேண்டும் என்று சொல்லுகிறது, அதை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லுகிறது. அதற்கு என்ன செய்ய வேண்டுமா? 34ஆம் சங்கீதம் 14ஆம் வசனம் சொல்லுகிறது, தீமையை விட்டு விலகுங்கள், நன்மை செய்யுங்கள், சமாதானத்தை தேடி அதை தொடர்ந்து கொள்ளுங்கள் என்று வசனம் சொல்லுகிறது. ஆகையால் மனிதனுடைய வாழ்க்கையில சமாதானம் ஒரு பக்கம் முக்கியமாக இருக்கிறது, சுகம் ஒரு பக்கம் முக்கியமாக இருக்கிறது. எல்லாருடைய வாழ்க்கையிலையும் நாம் விரும்புகிற முக்கியமான காரியம், எனக்கு நிறைய பணம் வேண்டும், நிறைய பொருள் வேண்டும், பெரிய பங்களா கட்ட வேண்டும், அதை வேண்டும், இது வேண்டும் என்று சொல்வதை காட்டிலும்
நல்ல சுகம் இருக்க வேண்டும் கடைசி மட்டும். அதே போல நல்ல சமாதானமாய் வாழ வேண்டும், சண்டை சச்சரவுகள் இல்லாமல், தொந்தரவுகள் இல்லாமல் சந்தோஷமாய் வாழ வேண்டும் என்பதுதான் எல்லா மனிதர்களுடைய ஏக்கமாய், நோக்கமாய், பிரியமாய் இருக்கிறது. பெரிய பணக்காரர்கள் எடுத்து கேட்டோம் என்று சொன்னால், உங்களுக்கு சமாதானம் இருக்கிறதா என்று சொன்னால், பணம் எல்லாம் நிறைய இருக்கிறது, ஆனால் சமாதானம் இல்லை என்று சொல்வதை நாம் கேட்கிறோம். பெரிய பணக்காரர்கள் எடுத்து பார்க்கிறோம், அவர்கள் சொல்கிறார்கள், என் சரீரத்தில் ஆரோக்கியம் இல்லை, ஒரு மாதம் இவ்வளவு பணம் நான் மருத்துவத்திற்கு செலவழிக்க வேண்டியதாக இருக்கிறது என்று சொல்கிறார்கள். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் நமக்கு இங்கே வாக்கு பண்ணுகிறார், உன் அலங்கத்துக்குள்ளே சமாதானம் இருக்கும், உன் அரமனைக்குள்ளே சுகம் இருக்கும், அந்த சமாதானத்தை நீ தேடி அதை தொடர்ந்து கொள் என்று சொல்கிறார். ஆகையால் இந்த செய்தியை ஆரம்பிக்கும் முன்பதாக, இதை துவங்கும் முன்பதாக இதை அறிமுகப்படுத்துவதில் நான் பிரியப்படுகிறேன். யாருக்கு சமாதானம் இல்லை, யாருக்கு சமாதானத்தை கர்த்தர் தருகிறார், எதிலிருந்து அதை நாம் பெற்றுக்கொள்ள முடியும் என்பதை குறித்து இந்த காலை நேரத்தில் நாம் தெளிவாய் பார்க்கிறோம். ஆகையால் நீங்கள் இதை தொடர்ந்து என்னோடு கவனியுங்கள். யாருக்கு சமாதானம் இருக்காது, யாருக்கு சமாதானத்தை கர்த்தர் தர முடியும், அதே போல எதிலிருந்து நாம் சமாதானத்தை பெற்றுக்கொள்ள முடியும் என்பதை பார்க்க போகிறோம். ஏசாயா 48ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம் சொல்லுகிறது, துன்மார்க்கனுக்கு சமாதானம் இல்லை என்று சொல்கிறார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் கிறிஸ்துவின் பிள்ளைகளாய் இருப்பதனால் மாத்திரமே சமாதானத்தை பெற்றுக்கொள்ள முடியும். கிறிஸ்தவர்களாய் பெயர் பட்டியலில் இருப்பதினால் நாம் சமாதானத்தை பெற்றுக்கொள்ள முடியாது. இயேசுவை எனக்கு தெரியும் என்று சொல்வதனால் சமாதானத்தை பெற்றுக்கொள்ள முடியாது. கிறிஸ்தவ பெயர்களை நாம் கொண்டிருப்பதினால் சமாதானத்தை பெற்றுக்கொள்ள முடியாது. நற்பணிகளை செய்வதனால் மாத்திரம் நாம் சமாதானத்தை பெற்றுக்கொள்ள முடியாது. ஏழை எளியவர்களுக்கு உதவக்கூடியவர்களாய் கூட இருக்கலாம், ஆனால் அந்த ராத்திரியில் வீட்டிலே வந்து தங்கும் பொழுது நமக்கு சமாதானம் இருக்கிறதா? வெளியே போகிறோம், பலருக்கு உதவி செய்கிறோம், அநேக ஜனங்களை கண்டு விசாரிக்கிறோம், ஆனால் வீட்டிலே வந்து நாம் அமர்ந்திருக்கும் பொழுது நமக்கு சமாதானம் இருக்கிறதா? பல காரியங்களை முயற்சி எடுக்கிறோம், பெரும் பெரும் சாதனைகளை செய்கிறோம், ஆனால் வீட்டிலே வந்து அன்னைக்கு ஓய்வு எடுக்கும் பொழுது நான் சமாதானத்தோட இருக்கிறேனா? வசனம் சொல்லுகிறது, துன்மார்க்கனுக்கு சமாதானம் இல்லை. நம்முடைய வாழ்க்கையில ஒருவேளை சமாதானம் இல்லை என்று சொன்னால், நம்முடைய வாழ்க்கையில ஏதேனும் ஒரு துன்மார்க்கமான காரியம் காணப்படுமா இருக்கலாம், கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியங்கள் காணப்படுமா இருக்கலாம். அப்படி இருக்கும் பொழுது சமாதானத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியாது. துன்மார்க்கனுக்கு சமாதானம் இல்லை என்று சொன்னால் எந்தெந்த காரியங்களை வேதம் துன்மார்க்க காரியம் என்று சொல்லுகிறது? ஒரு சில காரியங்களை நான் உங்கள் முன்னே பட்டியலிடுகிறேன். வசனத்தை எடுத்தால் தாமதமாகும், ஆகையால் துரிதமாய் நான் பார்க்க விரும்புகிறேன். வருத்தமற்ற குணம் உள்ளவனை துன்மார்க்கன் என்று வேதம் சொல்லுகிறது. எதை குறித்தும் கவலை இல்லாதவன், எதை குறித்தும் அக்கறை எடுக்காதவன், யாரை குறித்தும் கண்டுகொள்ளாதவன், எதை குறித்தும் கொஞ்சம் சட்டை செய்யாதவன், அவனை குறித்து துன்மார்க்கன் என்று சொல்லுகிறது. பிறர் படும் கஷ்டங்களை பார்த்தால் கண்களில் இரக்கம் வராது, மற்றவர் படும் வேதனைகளை பார்த்தால் கண்களில் இரக்கம் வராது, உள்ளம் பதைக்காது, எளியவன் நடந்து போகும்போது ஏளனமாய் பார்ப்பான், வருத்தமற்ற வாழ்க்கை வாழுவான், அவனுக்கு பெயர் துன்மார்க்கன் என்று சொல்லுகிறது. பிறர் படும் கஷ்டத்தை பார்த்து சந்தோஷப்படும் குணம் சிலருக்கு இருக்கலாம். மற்றவர்கள் படுகிற வேதனை, மற்றவர்கள் படுகிற கஷ்டம், இதை பார்த்து அவன் செய்தானே, அவனுக்கு கிடைக்கட்டும், அவன் இப்படி நடந்து கொண்டான், எல்லாம் அவனுக்கு கிடைக்கிற தண்டனை தான் என்று பிறர் படும் கஷ்டத்தை பார்த்து சந்தோஷப்படுகிறவர்களா இருக்கிறோமா? நம்முடைய வாழ்க்கையில ஒரு நாளும் சமாதானத்தை நாம் பார்க்க முடியாது. சிலருக்கு இப்படி ஒரு பழக்கம் இருக்கலாம், வெளியில் எல்லோருக்கும் இரக்கம் செய்வார்கள், எளியவனை பார்த்தால் உதவி செய்வார்கள், ஏழையை பார்த்தால் பணத்தை கொடுத்து உதவி செய்வார்கள், உணவில்லாதவனுக்கு உணவு கொடுப்பார்கள், வஸ்திரம் இல்லாதவனுக்கு வஸ்திரத்தை கொடுப்பார்கள். இதையெல்லாம் வெளியே நன்றாய் செய்துவிட்டு வீட்டிற்கு வந்து தன்னுடைய மனைவி அழுதால் கண்களில் துளி கூட இரக்கம் வராது, தன்னுடைய பிள்ளைகள் அழுகும் பொழுது துளி கூட இரக்கம் வராது. வருத்தமற்ற பிறருடைய கஷ்டத்தை பார்த்து சந்தோஷப்படும் குணங்கள் இருக்கலாம். உங்களுடைய நற்கிரியைகள் வீட்டுக்கு வெளியே மாத்திரமல்ல, உங்களுடைய நற்கிரியைகள் வீட்டுக்குள்ளும் இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். அப்படி இல்லை என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கையில சமாதானத்தை பார்க்க முடியாது. அடுத்தபடியாக, பிறரை அடக்கி ஆளும் குணம் சிலருக்குள்ள இருக்கலாம். அவர்களையும் துன்மார்க்கன் என்று வேதம் சொல்லுகிறது. எல்லோரையும் சமமாய் பார்க்காமல் ஏற்ற தாழ்வோடு பார்த்தல், பணத்தின் நிமித்தம், ஜாதியின் நிமித்தம், இருக்கிற படிப்பின் நிமித்தம், இருக்கிற பதவி நிமித்தம், நமக்கு பின்புலமாய் இருக்கும் வேலைகளின் நிமித்தம் மற்றவர்களை ஏளனமாய் பார்த்து அடக்கி ஆளுகிறோம் என்று சொன்னால் வேதம் நமக்கு ஒரு பட்டம் கொடுக்கிறது, நாம் துன்மார்க்கர் என்று சொல்கிறது. அப்படிப்பட்ட துன்மார்க்கனுக்கு சமாதானம் இருக்காது. பிறரை அடக்கி ஆளும் குணம் உங்களுக்குள்ள இருக்கிறதா என்று ஆராய்ந்து பாருங்கள். யாரையாகினும் அடக்கி ஆளும் குணம் நமக்குள்ள துளி கூட இருக்கக்கூடாது. மனைவியை கூட, பிள்ளைகளை கூட, யாரையுமே அடக்கி ஆளும் குணம் நமக்குள் இருக்கக்கூடாது. கர்த்தர் அதை சற்று விரும்புகிறதில்லை. எல்லோரையும் நேசிக்க சொல்லுகிறார், எல்லோரையும் மதிக்க கற்றுக் கொடுத்திருக்கிறார், எல்லோரையும் உயர்வாய் நினைக்க சொல்லுகிறார். அவன் தனக்கானவைகள் அல்ல, பிற
பிறருக்கானவைகளை நோக்க கடவன். உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறரிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்று கர்த்தர் சொல்லுகிறார். அடக்கி ஆளும் குணம் இருக்கும் என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கையில நாம் சமாதானத்தை பார்க்க முடியாது. பொறுப்பில்லாமல் ஒருவர் நடந்து கொள்வான் என்று சொன்னால் அவனையும் துன்மார்க்கம் பட்டியலிலே நீதிமொழிகள் என்கிற புஸ்தகம் சேர்த்து சொல்லுகிறது. பொறுப்பில்லாமை, irresponsibility. பிள்ளைகளை கவனிப்பது கிடையாது, மனைவியை கவனிப்பதில்லை, புருஷனை கவனிப்பதில்லை, சமுதாயத்தை கவனிப்பதில்லை, யார் மேலும் அக்கறை எடுப்பதில்லை, உழைப்பதும் இல்லை, ஒன்றும் செய்வதும் இல்லை. இவனுக்கும் பெயர் கொடுக்கிற துன்மார்க்கன். இவனுடைய வாழ்க்கையில சமாதானம் இருக்காது. மனமேட்டிமை, தாழ்மை உள்ளவன் மேல் கர்த்தர் பிரியமாய் இருக்கிறார், கிருபை கொடுக்கிறார். ஆனால் கொஞ்சமாக பெருமை இருக்கும் என்று சொன்னால் அவனை குறித்து வேதம் சொல்லுகிறது, அவன் ஒரு துன்மார்க்கன், அவனுக்கும் சமாதானம் இருக்காது. ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையில சமாதானம் இல்லாமல் கஷ்டப்பட்டால் இதில் ஏதேனும் ஒரு காரியம் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்குமா என்று சொல்லி நீங்கள் அதை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது கர்த்தர் உணர்த்துவார். அந்த காரியங்களை இந்த செய்தியின் முடிவின் நேரத்தில் நாம் இணைந்து ஜெபிக்கும் பொழுது நீங்கள் விட்டு கொடுத்தால் இந்த நிமிஷத்திலேயே கர்த்தர் உங்களுக்கு சமாதானத்தை தர வல்லவராய் இருக்கிறார். இன்னும் ஒருவனை கூட துன்மார்க்கன் என்று வேதம் சொல்லுகிறது. கொடூர குணம், cruel person. யாரை பார்த்தாலும் முரட்டுத்தனமாய் தாக்குகிற குணம் சிலருக்குள்ள இருக்கலாம். உடல் வலிமை நன்றாக இருக்கும், நல்ல உயரம், நல்ல வாட்டசாட்டமான உடல்வாக இருக்கலாம். அந்த பெருமையிலேயே வளர்ந்து வளர்ந்து யாரையும் தாக்கிவிட்டுதான் பின்பு பேசக்கூடிய குணம் சிலருக்குள்ள இருக்கலாம். இதையும் வேதம் சொல்லுகிறது, துன்மார்க்க குணம். ஆகையால் யாருக்கு சமாதானம் இல்லை? துன்மார்க்கனுக்கு சமாதானம் இல்லை. வருத்தம் இல்லாத குணம், யார் படும் கஷ்டத்தை புரிந்து கொள்ளாத ஒரு குணம், பிறருடைய கஷ்டத்தை பார்த்து காரணம் காட்டி சாதகமாயதை சொந்தமாயதை பேசி மகிழும் குணம், அடக்கி ஆளும் குணம், பொறுப்பில்லாமல் நடந்து கொள்ளுகிற குணம், மனமேட்டிமை, பெருமை, ஜாதியை குறித்து, பணத்தை குறித்து, பதவியை குறித்து, இருக்கிற செல்வத்தை குறித்து வரக்கூடிய பெருமையான குணம், கொடூர குணம், இதெல்லாம் துன்மார்க்கனுடைய வாழ்க்கையில் உள்ள குணங்களாய் வேதம் சித்தரிக்கின்றது. இப்படி ஒருவேளை ஒரு குணம் ஒருவனுக்குள்ள இருக்குமானால் அவனுக்குள்ளே சமாதானத்தை பார்க்க முடியாது. வெளியில் காட்டிக்கொள்ளும் பொழுது சந்தோஷமாய் காட்டிக்கொள்ளலாம், தோழர்களோடு பேசிக் கொள்ளும் பொழுது எல்லாம் இருக்கிறது போல் காட்டிக்கொள்ளலாம். தனிமையில போய் உட்கார்ந்து தன்னுடைய வீட்டில் அவர் தன்னுடைய வாழ்க்கையை சிந்தித்து பார்க்கும் பொழுது சற்றாகிலும் அவனுடைய வாழ்க்கையில சமாதானம் இருக்காது. வசனம் தெளிவாய் சொல்லுகிறது. ஏசாயா 48ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம் இப்படியா சொல்லுகிறது, துன்மார்க்கருக்கு சமாதானம் இல்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார், நான் சொல்லவில்லை, வேதமே சொல்லுகிறது. அடுத்தபடியாய் தேவனுடைய பிரசன்னத்தை விட்டு ஒருவன் வெளியே செல்வான் என்று சொன்னால் அவனுக்கும் சமாதானம் இருக்காது. சற்று கவனமாய் இல்லை என்று சொன்னால் தேவ பிரசன்னத்தை விட்டு வெளியேறினதை அறியாமலேயே நாம் தேவ பிரசன்னத்தை விட்டு வெளியேறி இருப்போம். உதாரணமாக சந்தோஷமான பேச்சுக்கள் நாம் பேசிக் கொண்டிருக்கிறோம், நண்பர்களோடு அல்லது மனைவி பிள்ளைகளோடு அல்லது உறவினர்களோடு நாம் சந்தோஷமாய் பேசிக் கொண்டிருக்கிறோம். பேசிக் கொண்டிருக்கும் பொழுதே அந்த பேச்சு அடுத்த அரட்டையாக மாற துவங்கும். இன்னும் கொஞ்சம் கலகலப்பாக சந்தோஷமாய், அதற்கடுத்து அது பாவமாய் மாறி போகும். நமக்கே தெரியாது நாம் தேவ பிரசன்னத்தை விட்டு வெளியேறி இருப்போம். என்று ஒருவன் தேவனுடைய பிரசன்னத்தை விட்டு வெளியேறுகிறானோ அவன் சமாதானத்தை இழந்து போகிறான். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, வசனம் சொல்லுகிறது, சொற்களின் மிகுதியில் பாவம் இல்லாமல் போகாது என்று சொல்லுகிறது. நம்முடைய வாழ்க்கையில சொற்கள் அவசியம்தான். பேசாமல் வாழ முடியாது. எல்லோரிடத்திலும் சந்தோஷமாய் பேசாமல் நாம் நல்ல உறவுகளை ஏற்படுத்திக் கொள்ள முடியாது, அவசியம்தான். அதே நேரத்தில் நம்முடைய சொற்கள், சந்தோஷமான சொற்கள் அரட்டையாய் கலகலப்பாய் மாறி பாவம் உள்ளே நுழைவதற்கு நாம் வழியை ஏற்படுத்தோம் என்று சொன்னால் அங்கே நாம் தேவ பிரசன்னத்தை விட்டு வெளியேறுகிறோம். குடும்பத்திற்குள் பிசாசு நுழைய இடம் கொடுக்கும் பொழுது பிரசன்னத்தை விட்டு வெளியேறுகிறோம். தேவ பிரசன்னத்தை மாத்திரம் ஒரு நாளும் வாழ்க்கையில இழந்து போகக்கூடாது. சங்கீதக்காரனாகிய தாவீது ஒரு முறை எப்படி தேவ பிரசன்னத்தை விட்டு வெளியேறிவிட்டான், மீண்டும் வந்து ஆண்டவரிடத்தில் கெஞ்சுகிறான், உம்முடைய ஆவியனை திரும்பவும் தாங்கும்படி செய்யுங்க என்று வேண்டும் பொழுது திரும்பவும் கர்த்தர் அபிஷேகித்தான். ஒருவேளை தேவனுடைய பிரசன்னத்தை விட்டு நீங்கள் வெளியேறி இருக்கலாம், ஆனால் ஆண்டவரிடத்தில் என்னை நிரப்பும் என்று சொல்லும் பொழுது கர்த்தர் மீண்டும் அந்த பிரசன்னத்தை நிரப்பி அவருடைய சந்தோஷத்துக்குள்ளே கொண்டு வருவார். குடும்பங்களுக்குள்ளே பிரச்சனைகள் வருவது உண்மைதான், ஆனால் ஆரம்ப நிலையிலேயே அதை கண்டுகொண்டு பிசாசை வெளியேற்ற நாம் முயற்சி எடுக்க வேண்டும். நன்றாய் போய்கொண்டிருக்கிற வார்த்தைகளில் திடீரென வார்த்தைகள் பிறழும் பொழுது கோபத்தில் நாம் ஏதேதோ பேசிவிட்டு தேவ பிரசன்னத்தை விட்டு வெளியேறக்கூடிய வாய்ப்புகள் அநேகம் உண்டு. ஆனால் அப்படிப்பட்ட சூழ்நிலைகளுக்கு நாம் இடம் கொடுக்காமல் வார்த்தைகள் பிறழும் பொழுதே நாம் நிறுத்திவிட்டு ஒருவருக்கொருவர் சாந்தமாய் ஏற்றுக்கொண்டு இருக்கும் பொழுது குடும்பத்திற்குள் பிசாசு நுழைய முடியாது. நாமும் தேவ பிரசன்னத்தை விட்டு வெளியேற மாட்டோம். ஆதாமும் ஏவாளும் நன்றாய்த்தான் போய்கொண்டிருந்தது வாழ்க்கை. ஆனால் என்றைக்கு தேவ பிரசன்னத்தை விட்டு சற்று விலகி இருந்தார்களோ அந்த நேரத்தில் பிசாசு நுழைந்து விட்டான். தேவ பிரசன்னம் அவர்களை விட்டு அகன்றது. அவர்கள் வாழ்க்கையில் சமாதானம் விடுபட்டு போறது. ஆகையால் துன்மார்க்கனுக்கும் சமாதானம் கிடையாது. தேவனுடைய பிரசன்னத்தை விட்டு வெளியே செல்லும் பொழுதும் சமாதானத்தை நாம் பார்க்க முடியாது.
அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்ட எந்த காரியங்களும் இருக்குமானால் நாம் சமாதானத்தை எதிர்பார்ப்பதற்கு முன்பாக, சமாதானத்திற்காக ஜெபிப்பதற்கு முன்பாக இந்த காரியங்களை நம்மை விட்டு நாம் புறம்பாக்க நாம் முயற்சி எடுக்க வேண்டும். ஏனென்று சொன்னால், சரிப்படுத்த வேண்டியதை சரிப்படுத்தினால்தான் கர்த்தர் அவர் செய்ய வேண்டியதை அவர் செய்ய முடியும். எந்தெந்த காரியங்கள் சமாதானத்திற்கு புறம்பா இருக்கிறதோ நாம் பட்டியலிட்டு பார்த்தோமே. ஏதேனும் ஒரு காரியம் உங்களுக்குள்ளே பொருந்தி இருக்கும் என்று சொன்னால் அதை நீங்கள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே கட்டளை கொடுத்து உங்களை விட்டு வெளியே அனுப்புங்கள். கர்த்தர் உங்களுக்கு பலன் தருவார். பரிசுத்த ஆவியானவர் பலனை தருவார். சமாதானத்தினால் நிரப்புவார். அடுத்தபடியாக பார்க்கிறோம், யாருக்கு சமாதானம் கிடைக்கும் என்று பார்க்கிறோம். மேற்கூறிய தீமைகளை விட்டு விலகி நன்மை செய்ய படித்து சமாதானத்தை தேடி அதை தொடர்ந்து கொள்ளும் பொழுது நமக்கு சமாதானம் கிடைக்கும். ஒரு 3 காரியங்களை நாம் பார்க்கிறோம். சங்கீதம் 119 165 வசனம் இப்படியா சொல்கிறது. 119 சங்கீதம் 165 வசனம் இப்படியா சொல்கிறது, உம்முடைய வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு, அவர்களுக்கு இடரல் இல்லை. நம்முடைய வாழ்க்கையில் நாம் சமாதானத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் கர்த்தருடைய வேதத்தை நேசிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். நான் சர்ச்சுக்கு வருவேன், ஆலயத்துக்கு வருவேன், எங்க பாஸ்டர் ஏதோ ஒரு செய்தியை கொடுப்பாரு. ஞாயிற்றுக்கிழமை இப்படி போன்ல நாங்க செய்தி கேட்போம். நாங்க அதை கேட்டுட்டு அப்படியே அந்த பலத்திலேயே வாழ்வோம் என்று சொன்னால் நிச்சயமாக ஒரு நாளும் உங்கள் வீட்டிலே சமாதானம் இருக்காது. இந்த வார்த்தைகள் எல்லாம் உங்களுக்கு தேவைத்தான். வாராந்திர செய்தி உங்களுக்கு தேவைத்தான். அதே நேரத்தில் நீங்கள் எந்த அளவுக்கு வேதத்தை நேசிக்கிறீர்கள், அனுதினம் வேதம் வாசிக்கிறோமா? இந்த நாட்களில் நமக்கு பல மணி நேரங்கள் நமக்கு கிடைக்கிறது. வேதத்தை முடிக்க நாம் பிரயாசப்படுகிறோமா? வேதத்தை நேசிக்கிறோமா? வேதத்தை தலையில் வைத்து தூங்கினால் பிசாசு தொந்தரவு இருக்காது என்று சொல்லி தலைக்குள் வைத்துதான் நாம் தூங்குகிறோமா? வேதத்தை நேசிக்க வேண்டும், வேதத்தை வாசிக்க வேண்டும். வேதத்தை நேசிக்கிறவர்கள் வேதத்தை வாசிப்பார்கள். வேதத்தை நேசித்து வேதத்தை வாசிக்கிறவர்கள் வேதத்தின்படி வாழ்வார்கள். அவர்களுடைய வாழ்க்கையில் நிச்சயமாய் சமாதானம் உண்டு. அல்லேலூயா. சங்கீதம் எப்படி சொல்லுகிறது? உங்களுடைய வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு. உங்கள் கைகளில் இருக்கிற வேதாகமத்தை கையில் எடுத்து சொல்லுங்க, ஐ லவ் திஸ் பைபிள், ஐ லவ் திஸ் வேர்ட் ஆஃப் காட். இந்த வேதத்தை நான் நேசிக்கிறேன். இந்த சத்தியம் தான் என்னோட வாழ்க்கையில எனக்கு மிகப்பெரிய பொக்கிஷம். எதை இழந்தாலும் வசனத்தை, இந்த வேதாகமத்தை நான் இழக்க மாட்டேன். இதுதான் எனக்கு ஜீவன் என்று சொல்லுகிறவர்கள் ஆணித்தரமாய் சொல்லுங்கள், உங்களுடைய வேதத்தை நாங்கள் நேசிக்கிறோம். we love this word of God, we love this holy bible. இந்த பரிசுத்த வேதாகமம் எங்கள் வாழ்க்கையில கிடைத்த மிகப்பெரிய பாக்கியம் என்று சொல்லுகிறவர்கள் நீங்கள் இருக்கிற இடங்களில் கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. உங்களுடைய வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு. உலகத்தில் எத்தனையோ விடுதிகளில், ஹோட்டல்ஸ்ல, 5 ஸ்டார் ஹோட்டல்ஸ்ல தூக்கு போட்டு அல்லது மருந்து குடித்து சாக வேண்டும், தற்கொலை செய்ய வேண்டும் என்று உள்ளே நுழைந்தவர்கள் புதிய ஏற்பாட்டு அங்கு வைக்கப்பட்டிருப்பதை கண்டு அதை எடுத்து வாசித்து சமாதானத்தை கண்டு ஜீவிக்கிறார்கள். இன்றைக்கும் சாட்சியாய் வாழுகிறார்கள். எப்படிப்பட்ட மனிதனுக்கும் சமாதானத்தை கொடுக்க இந்த பரிசுத்த வேதாகமத்தால் முடியும், இந்த தேவனுடைய வார்த்தையினால் முடியும். ஒருவேளை இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பின் பிள்ளைகளே, நீங்கள் இதுவரைக்கும் வேதத்தை வாசித்ததே இல்லை. ஒருவேளை ஃபேஸ்புக்லேயோ யூடியூப்லேயோ இதை நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கலாம். நான் வேதத்தை வாசித்ததே கிடையாது ஐயா, எனக்கும் இந்த வேதாகமத்துக்கும் சம்பந்தம் கிடையாது, எனக்கு இது எப்படி கிடைக்கும் என்று சொன்னால், உங்களுக்கு கிடைக்கும்படி அண்டையில் இருக்கும் ஒரு சபையை நாடுங்கள். இந்த வேதாகமம் உங்களுக்கு கிடைக்கும். அதை வாங்கி வாசிக்கும் பொழுது உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எதிர்பார்க்கிற சமாதானம் நதியாய் பாயும். உங்களுடைய வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு, அவர்களுக்கு இடரல் இல்லை என்று சொல்கிறது. இரண்டாவதாக, உன் பிள்ளைகள் எல்லாரும் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள், உன் பிள்ளைகளுடைய சமாதானம் பெரிதா இருக்கும். ஏசாயா 54 அதிகாரம் 13 வசனம். உன் பிள்ளைகள் எல்லாரும் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள், உன் பிள்ளைகளுடைய சமாதானம் பெரிதா இருக்கும். நம்முடைய சமாதானத்திற்கு ஒரு கேரண்டி இருக்கிறது. ஏனென்றால் நாம் ஜெபிக்கிறோம், நான் ஜெபிக்கிறேன், என்னுடைய மனைவி ஜெபிக்கிறாள். ஆனால் என்னுடைய பிள்ளைகள் சமாதானத்தோடு வாழ வேண்டும் என்று சொன்னால் என்னுடைய பிள்ளைகளுக்கு நான் கர்த்தருடைய வேதத்தை போதிக்க வேண்டும் என்று வேதம் சொல்கிறது. உன் பிள்ளைகள் எல்லாரும் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள். எத்தனை பேர் சொல்லுகிறீர்கள், நான் வாழ்கிற தலைமுறையோடு என் வாழ்க்கை முடிவதில்லை, என் தலைமுறைக்கு பின்பாக என்னுடைய பிள்ளைகளும் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருந்தால் தான், வசனத்தால் போதிக்கப்பட்டிருந்தால் தான், பரிசுத்த தேவனால் நடத்தப்பட்டிருந்தால் தான் என் பிள்ளைகளுடைய சமாதானம் பெரிதாக இருக்கும். அநேக குடும்பங்களிலே நாம் பார்க்கிறோம், பிள்ளைகளினால் பிரச்சனைகள், குடும்பத்தில் சமாதானம் இல்லை. பிள்ளைகள் வாழ்க்கையை குறித்து கேட்டாலே அங்கே பிரச்சனைகளைத்தான் அவர்கள் சொல்லுகிறார்கள். மகள் வாழ்க்கையில் பிரச்சனை, மகன் வாழ்க்கையில் பிரச்சனை. என்ன காரணம்? எங்கள் பிள்ளைகள் கர்த்தரால் போதிக்கப்படவில்லை.
பிள்ளைகள் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள் என்று சொன்னால் நம் காலம் கடந்து போகலாம், ஆனால் அவர்களுடைய வாழ்க்கையில சமாதானம் நிச்சயமாக உறுதியாக இருக்கும். ஆகையால் வசனம் சொல்கிறது, நம்முடைய பிள்ளைகளை கர்த்தரால் போதிக்கப்பட, வசனத்தால் போதிக்கப்பட நாம் நடத்தும் பொழுது பிள்ளைகள் நிமித்தம் வாழ்க்கையில் சஞ்சலம் அல்ல, பிள்ளை நிமித்தம் வாழ்க்கையில வேதனை அல்ல, பிள்ளைகள் நிமித்தம் வாழ்க்கையில் சமாதானம் இருக்கும். ஒருவேளை தேவனுடைய வார்த்தைகளை கேட்கும் பொழுது உங்கள் வீடுகளில் இப்படிப்பட்ட பிரச்சனைகள் இருக்குமானால் இப்பொழுதும் காலம் சென்று விடவில்லை, ஏதோ இழந்து விட்டோம் என்று நினைக்க வேண்டாம். முடிந்து போனது முடிந்ததாக இருக்கட்டும். கர்த்தருடைய சமூகத்தில் சொல்லுங்க, எங்களுடைய பிள்ளைகளை நாங்கள் இனிமேலாவது போதித்து நடப்போம், எங்கள் பிள்ளைகளுடைய சமாதானம் பெரிதாக இருக்கட்டும். மூன்றாவதாக யாருக்கு சமாதானம் கிடைக்கும்? நீதிமொழிகள் 16ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம், சத்துருக்களை கூட கர்த்தர் சமாதானமாகும்படி செய்வார் என்று சொல்லுகிறது. நான் வாசிக்கிறேன். நீதிமொழிகள் 16:7, ஒருவனுடைய வழிகள் கர்த்தருக்கு பிரியமாயிருந்தால் அவனுடைய சத்துருக்களும் அவனுடைய சமாதானமாகும்படி செய்வான். சில நேரங்களில் குடும்பத்தில் பிரச்சனை இருக்காது, நல்ல குடும்பம், புரிந்து கொள்ளும் மனைவி, புரிந்து கொள்ளும் கணவன், நல்ல பிள்ளைகள், எதிர்த்து பேச மாட்டார்கள், நல்ல பெற்றோர்கள், தேவையான உதவிகளை செய்வார்கள், இதெல்லாம் நன்றாக இருக்கும். ஆனால் வெளியில் பல பிரச்சனைகள். வீட்டிற்குள் மட்டும்தான் சமாதானம், வெளியில் தலை காட்டவே பயம். ஏனென்றால் என்னை எதிர்க்கிறவர்கள், விரோதிக்கிறவர்கள் அநேகர் என்று நீங்கள் சொல்லிக் கொண்டிருக்கலாம். வசனம் சொல்கிறது, ஒருவனுடைய வழிகள் கர்த்தருக்கு பிரியமாயிருந்தால் அவனுடைய சத்துருக்களும் அவனுடைய சமாதானமாகும்படி செய்வார். ஒருவேளை நீங்கள் என்னோட இதை சொல்ல பிரியப்பட்டால் நீங்கள் கரங்களை உயர்த்தி என்னோட சொல்லுங்கள், என்னுடைய வழிகள் கர்த்தருக்கு பிரியமாயிருந்தால் என்னுடைய சத்துருக்களும் என்னோட சமாதானமாகும்படி செய்வார். அல்லேலூயா. நம்முடைய வழிகள் கர்த்தருக்கு பிரியமாக இருக்க வேண்டும். வழிகள் என்று சொல்லும் பொழுது நம்முடைய வாழ்க்கை முறை. வழிகள் என்று சொன்னால் நாம் போகிற இடம், நாம் வருகிற இடம், இதுதான் வழிகள். நாம் குறிப்பிட்ட இடத்தை அடைய வேண்டும், குறிப்பிட்ட இடத்திலிருந்து திரும்பி வர வேண்டும், இதுதான் வழி. இதைத்தான் நாம் சொல்லுகிறோம் வழி என்று. ஆவிக்குரிய அர்த்தத்தில் எடுத்துக்கொள்ளும் பொழுது நாம் போகிற பாதை, நாம் வருகிற பாதை, நம்முடைய வாழ்க்கையில காலையில எழும்பி நாம் வெளியே செல்கிறோம், நம்முடைய வாழ்க்கையில இரவில் திரும்பி வீட்டுக்கு வந்து அடைகிறோம். இத்தனை மணி நேரங்களும் நம்முடைய நடக்கைகள் கர்த்தருக்கு பிரியமாக இருக்க வேண்டும். செய்கைகள் மாத்திரமல்ல, நினைவுகள் கர்த்தருக்கு பிரியமாக இருக்க வேண்டும், வார்த்தைகள் கர்த்தருக்கு பிரியமாக இருக்க வேண்டும், நம்முடைய செய்கைகளும் கர்த்தருக்கு பிரியமாக இருக்க வேண்டும். இதைத்தான் வழிகள் என்று சொல்கிறோம். இந்த வழி கர்த்தருக்கு பிரியமாக இல்லை என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கையில நாம் சமாதானத்தை பார்க்க முடியாது, சத்துருக்கள் இருந்து கொண்டே இருப்பார்கள். ஆனால் ஒருவனுடைய வழி கர்த்தருக்கு பிரியமாய் மாற துவங்கிற்று என்று சொன்னால் அங்கே அவருடைய சத்துருக்கள் கூட வந்து அவனுடைய சமாதானமாகும்படி செய்வார் கர்த்தர். ஒருவேளை உங்கள் வீட்டில் நீங்கள் சந்தோஷமா இருக்கலாம், வெளியில் பிரச்சனையோடு நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கலாம். இந்த நாளில் ஒரு பொருத்தனை செய்யுங்கள். இனி ஒரு சிந்தனை கூட கர்த்தருக்கு பிரியமில்லாமல் சிந்திக்க மாட்டேன், ஒரு வார்த்தை கூட கர்த்தருக்கு பிரியமில்லாமல் பேச மாட்டேன், ஒரு செய்கை கூட அவருக்கு பிடிக்காததை நான் செய்ய மாட்டேன், வீட்டிலும் அப்படி இருப்பேன், வெளியிலும் அப்படி இருப்பேன் என்று நீங்கள் பிரயாசப்பட்டு பழக்கப்படுத்தி பாருங்கள். சீக்கிரமாக உங்களை விரோதித்தவர்கள் உங்களிடத்தில் வந்து மன்னிப்பு கேட்டு உங்கள் கைகளை குலுக்கும் நாட்கள் அவைகள் சமீபமாய் வரும். அல்லேலூயா. ஒருவனுடைய வழிகள் கர்த்தருக்கு பிரியமாயிருந்தால் அவனுடைய சத்துருக்களும் அவனுடைய சமாதானமாகும்படி செய்வார். அப்படி என்றால் சமாதானத்திற்கு வேதத்திலே வழி இருக்கிறது. அவருடைய வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு சமாதானம் உண்டு. பிள்ளைகளை கர்த்தரால் போதித்தால் பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் சமாதானம் உண்டு. நம்முடைய வழிகள் கர்த்தருக்கு பிரியமாக இருக்கும் என்று சொன்னால் சத்துருக்களும் நம்மோட வந்து ஒப்புரவாகும்படி நீங்கள் அவர்களிடத்தில் போவதில்லை, அவர்கள் உங்களை தேடி வருவார்கள். உங்களை புறம்பாய் நினைத்தவர்கள், உங்களை ஏளனமாய் நினைத்தவர்கள், நீங்கள் வெளியில் கிளம்பும் பொழுதெல்லாம் உங்களை கைகொட்டி சிரித்து இளப்பமாய் பார்த்தவர்கள் வந்து உங்களோடு ஒப்புரவாகும்படி கர்த்தர் செய்வார். அதற்கு நாம் செய்ய வேண்டியது நம்முடைய வழிகள் கர்த்தருக்கு பிரியமாக இருக்க வேண்டும். இறுதியாய் நான் சொல்லுகிறேன், எதிலிருந்து இந்த சமாதானத்தை பெற்றுக்கொள்ளலாம்? சிலுவையை தவிர வேறு வழி இல்லை. பல முயற்சிகள் எடுக்கலாம், இப்படி செய்யலாம் அப்படி செய்யலாம், பல முயற்சிகள் எடுக்கலாம். ஏன்? நாம் மேற்கூறிய காரியங்களை செய்வதற்கே நாம் சிலுவை நண்டை வந்தால் தான் நாம் அதை நிறைவேற்ற முடியும். ஏனென்றால் இயேசு கிறிஸ்து நமக்காக சிலுவையில சாபமானார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஏசாயா 53ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் இப்படியாய் சொல்கிறது, நம்முடைய மீறுதல்களின் நிமித்தம் அவர் காயப்பட்டு நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார், நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது, அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம். அதனுடைய மையப்பகுதியை நான் மீண்டும் உணர்த்தி வாசிக்கிறேன். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது. நமக்கு எப்படியாவது சமாதானம் தர வேண்டும் என்று சொல்லி அந்த தீர்ப்பு, நாம் செய்த பாவங்களுடைய நியாய தீர்ப்பு,
நாம் செய்த பாவங்களுக்கு கிடைக்க வேண்டிய தண்டனை இயேசு கிறிஸ்துவின் மேல் விழுந்தபடியினால் அவரது சிலுவையில் தன்னுடைய ஆத்மாவிலும் தன்னுடைய சரீரத்திலும் வாங்கி கொண்டார். அந்த ஆக்கினை அவர் மேல் வந்தது. அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம் என்று சொல்லும் பொழுது சரீர பிரகாரமான சுகத்தை தருகிறார், மனதிலும் கர்த்தர் சுகத்தை தருகிறார், சமாதானத்தை தருகிறார். ஆகையால் நமக்கு சமாதானம் வேண்டும் என்று சொன்னால் சிலுவையில இயேசு கிறிஸ்து எனக்காக சாபமானார், என்னுடைய நியாய தீர்ப்பை அவர் வாங்கி கொண்டார், என்னுடைய ஆக்கினையை அவர் வாங்கி கொண்டார், அவருடைய தழும்புகளால் எனக்கு சமாதானம் உண்டு என்று விசுவாசிப்பீர்கள் என்று சொன்னால் சிலுவையில கிடைத்த ஜெயத்தில் அதுவும் ஒரு பகுதியாக இருக்கிறது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நான் இதை கேட்கும் பொழுது தேவ பிரசன்னத்தில் இருக்கிறேன். நான் விட வேண்டிய அநேக காரியங்களை கர்த்தர் உணர்த்தினார். துன்மார்க்கனுக்கு சமாதானம் இல்லை என்று சொன்னால் என்னுடைய வாழ்க்கையில் நான் விட வேண்டிய அநேக காரியங்களை கர்த்தர் எனக்கு சுட்டி காட்டினார். வருத்தம் இல்லாத வாழ்க்கை, பிறப்படும் கஷ்டத்தை குறித்து சந்தோஷப்படுகிற குணங்கள் என்னை விட்டு போக வேண்டும், அடக்கி அரட்டி ஆளுகிற குணங்கள் என்னை விட்டு போக வேண்டும், பொறுப்பில்லாமல் நடந்து கொள்ளுகிற குணங்கள் என்னை விட்டு போக வேண்டும், மனமேட்டிமை பெருமை என்கிற குணம் என்னை விட்டு போக வேண்டும், கொடூரமான குணம் என்னை விட்டு போக வேண்டும். இப்படி சென்றால்தான் என்னுடைய வாழ்க்கையில சமாதானம் இருக்கும். கொஞ்சம் கூட நான் தேவனுடைய பிரசன்னத்தை விட்டு வெளியேறக்கூடாது. அதை போல சமாதானத்தை நான் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் இந்த வேதத்தை நான் நேசிக்க வேண்டும். எத்தனை வருஷங்கள் வேதத்தை வாசிக்காமலேயே நாம் கழித்து விட்டோம். இதை ஏதோ ஒரு பொருளாக, ஏதோ கடவுளுடைய பொருளாக மாத்திரம் நான் நினைத்து விடுகிறோம். இதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு எழுத்துக்களும், ஒவ்வொரு வார்த்தைகளும், ஒவ்வொரு வசனங்களும் அவர் எழுதி கொடுத்த மகத்துவமான வார்த்தைகள். இவைகளை வாசிக்க, இவைகளை நேசிக்கதன்படி வாழ நாம் பிரயாசப்படும் பொழுது சமாதானம் கிடைக்கும். நம்முடைய பிள்ளைகளை கர்த்தரால் போதித்து நடத்தும் பொழுது சமாதானம் கிடைக்கும். நம்முடைய வழிகள் கர்த்தருக்கு பிரியமா இருக்கும் போது சத்துருக்கள் இல்லாத வாழ்க்கை வாழ கர்த்தர் உதவி செய்வார். இறுதியாய் நாம் பார்த்தோம், சிலுவை நண்டை நான் வருகிறேன், அவருடைய பாதத்தில் வந்து நிற்கிறேன், எனக்கு சமாதானம் வேண்டும் என்று நாம் நினைக்கும் பொழுது, நாம் கேட்கும் பொழுது கர்த்தர் நிச்சயமாய் சமாதானத்தை தருவார். எத்தனை பேர் நீங்க விசுவாசிக்கிறீங்க? விசுவாசிக்கிறவங்க என்னோடு சேர்ந்து அறிக்கை பண்ணுங்க, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எனக்காக சிலுவையிலே மரித்தார், சாபமானார். அவர் சாபமாகும் பொழுது என்னுடைய சாபத்தை அவர் வாங்கி கொண்டார், அவர் மேலிருந்த ஆசீர்வாதத்தை எனக்கு தந்திரளினார், என்னுடைய ஆக்கினையை அவர் வாங்கி கொண்டு அவருடைய சமாதானத்தை எனக்கு தந்திருக்கிறார். நான் சொல்லும் பொழுதே என் மனதிலே சமாதானம் உண்டாகிறது. நான் சொல்லும் பொழுதே என் குடும்பத்தில் சமாதானம் ஊற்றப்படுகிறது. நான் சொல்லும் பொழுதே எங்களுடைய தேசத்தில் சமாதானம் ஊற்றப்படுகிறது. நாங்கள் விசுவாசித்து அறிக்கப்படுகிறோம். இப்பொழுது நாம் ஜெபிக்க போகிறோம். பரிசுத்தமுள்ள பிதாவே, நாங்கள் விலக வேண்டிய காரியங்களை விட்டு விலக எங்களுக்கு பலன் கொடு. நாங்கள் தேடி பெற்றுக்கொள்ள வேண்டிய சமாதானத்தை தேடுகிறோம். சமாதானத்தை தேடி அதை தொடர்ந்து கொள் என்று சொல்கிறீரே, சமாதானத்தை தேடுகிறோம், வேதத்தை நேசிக்கிறோம், உமக்கு பிரியமாய் நாங்கள் நடப்போம். எங்கள் பிள்ளைகளை உம்முடைய வசனத்தினால் போதித்து நாங்கள் நடத்துவோம். எங்கள் பிள்ளைகளை கர்த்தருக்குள் நடத்துவோம். சிலுவை நண்டை வந்து நிற்கிறோம். உம்முடைய கிருபையினால எங்கள் குடும்பத்தில் சமாதானம் உண்டாகட்டும். எந்தெந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையில இதை கேட்டுக்கொண்டிருக்கும் பொழுது சமாதானம் இல்லாமல் திகைத்து கொண்டிருக்கிறார்களோ அவர்களுடைய வாழ்க்கையில சமாதானம் உண்டாகட்டும், நதியாய் பாயட்டும், பிரச்சனைகள் அடங்குவதாக, போராட்டங்கள் அடங்குவதாக, எதிர்காலத்தை குறித்த பயங்கள் சரியாகட்டும், பயம் அகன்று போகட்டும். என்ன நடக்கிறது? எங்கள் தேசமெல்லாம் இப்படி அடைக்கப்பட்டு கிடக்கிறது. எப்பொழுது இந்த மாறுதல் வரும்? எப்பொழுது என் தேசம் சமாதானத்தை காணும்? எப்பொழுது நாங்கள் இயல்பு நிலைக்கு திரும்புவோம் என்று அங்கலாய்க்கிற பயத்தின் நிலைகள் மாறுவதாக. கர்த்தர் எங்களுக்கு நிச்சயமாய் ஒரு அற்புதத்தை செய்வார் என்கிற சமாதானத்தின் எண்ணங்கள் இப்பொழுது குடும்பத்திற்குள் உண்டாவதாக. தொழில்கள் இல்லாமை நிமித்தம், வருமானங்கள் இல்லாமை நிமித்தம், பணப்புழக்கங்கள் இல்லாதது நிமித்தம் ஏற்படுகிற சமாதான குறைவுகள் மாறுவதாக. வியாதிகளை நினைத்து, தொற்று வியாதிகளை நினைத்து வரக்கூடிய பயங்கள் மாறுவதாக. ஆண்டவர், குடும்பத்துக்குள்ள காணப்படக்கூடிய பிரச்சனைகளின் நிமித்தம், பிள்ளைகள் பெற்றோருக்கு இடையில பிரச்சனை, கணவன் மனைவிக்கு இடையில உள்ள பிரச்சனைகளுக்கு நிமித்தம் வரக்கூடிய சமாதான குறைவுகள் மாறுவதாக. உன் அலங்கத்திற்குள்ளே சமாதானமும் உன் அரமனைக்குள்ள சுகமும் இருப்பதாக என்று நீர் சொன்னதுபடியே எல்லா குடும்பங்களிலும் சமாதானம் நதியாய் பாய்வதாக. உம்முடைய பிரசன்னம் ஒவ்வொருவரை ஆட்கொள்வதாக. உம்முடைய மகிமை ஒவ்வொருவரை ஆட்கொள்வதாக. ஒவ்வொரு குடும்பங்களையும், ஒவ்வொரு வீடுகளையும் பரிசுத்த தேவனுடைய பிரசன்னம் இப்பொழுதே நிரப்புவதாக. சமாதானத்தையே விரும்புகிறோம், உம்முடைய வல்லமையை விரும்புகிறோம், உம்முடைய வேதத்தை நேசிப்போம், உம்முடைய வார்த்தையின்படி வாழுவோம், உமக்கு பிரியமானதை செய்வோம், எங்கள் பிள்ளைகளை போதித்து நடத்துவோம். எங்கள் வீடுகளில் சமாதானம் பெருகட்டும்.
இயேசு கிறிஸ்துவனுடைய சிலுவையில எங்களுக்கு வாக்கு பண்ணின அந்த சமாதானத்தை நாங்கள் ஆமென் என்றும் அறிக்கை பண்ணி பெற்றுக் கொள்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். எனக்காக மரித்தாரே, என் பாவம் சுமந்தாரே, எனக்காக மரித்தாரே, என் பாவம் சுமந்தாரே. ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென். உங்கள் அலங்கத்துக்குள்ளே சமாதானமும், உங்கள் அரண்மனைக்குள்ளே நீங்கள் இருக்கிற வீட்டிலே சுகமும் இருப்பதாக என்று வாழ்த்துகிறேன். ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவா. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவின் அந்யோன்ய ஐக்கியமும் இப்பொழுதும் எப்பொழுதும் நம்ம மத்தியில் நிலைத்தும் நிறைந்து இருப்பதாக. ஆமென். வேதத்தை நேசியுங்கள், வாசியுங்கள். கர்த்தர் உங்கள் குடும்பத்தை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.